யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய கனவும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே 4ஆம் இடத்தை தான் நம்ம சொத்து சேர்க்கைன்னு சொல்றோம். வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடம் பலமா இருக்கணும். பலமா இருக்கிறதுனா என்ன? சுபகிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ 4ஆம் இடத்துக்கு இருக்கணும். லக்னத்திலிருந்து 4ஆம் இடமானது சுபகிரக பார்வை சேர்க்கையோடு இருந்தால் ஜாதகம் நல்லா இருக்கு. அது மட்டும் போருமா? லக்னாதிபதி 4ஆம் இடத்துல, 4 ஒரு லக்னத்துலன்னு பரிவர்த்தனை வாங்கிறது, 4 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கிறது. ஏன்னா 11 தான் விருப்பத்தை நிறைவேற்றுற இடம். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கிரகமோ அல்லது ஒரே ஒரு வீடோ மட்டும் சம்பந்தப்பட்ட போராது. 2-3 வீட்டினுடைய காம்பினேஷன் கனெக்ஷன் இருக்கணும். 2-3 கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கணும். 2-3 கிரக சேர்க்கைன்னு எது சொல்றோம்? தசா புத்தி அந்தரம்னு எடுத்துக்கிறோம். நான் 2-3 வீடுகள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல லக்னம். ஏன்னா லக்னத்துக்கான சொத்து அவருடைய எண்ணம். 4ஆம் வீடு சொத்து வாங்கிறதுக்கான, சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். 11ஆம் இடம் தன்னுடைய விருப்பப்படி சொத்து வாங்குற ஒரு இடம். 12 விரயம் பண்ணி சொத்து வாங்கிறது, காசு கொடுத்து சொத்து வாங்கிறது. இந்த 1, 4, 11, 12ஆம் இடங்கள் ஒரு ஜாதகத்துல முக்கியமா தேவை. இன்னொரு இடம் இருக்கு, 5ஆம் வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்றோம். புண்ணிய பலம் இருந்தால்தான் ஒரு சொத்தை நம்மளால வாங்கி அனுபவிக்க முடியும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சொத்து நம்ம வாங்குறோமா அல்லது அந்த சொத்து நம்மளை வாங்குதா? நம்ம வாங்குறது காசு இருந்தால் வாங்கிடலாம்னு நினைக்கிறோம், ஆனால் அது கிடையாது. ஒரு இடம் அதற்கு முன் எத்தனையோ நபர்களால் ஆளப்பட்ட ஒரு இடம். நம்மளை அங்கே உட்கார வைக்கணும்னா பூர்வ புண்ணிய பலம் இருந்தால்தான் நடக்கும். பாக்கியம் சப்போர்ட் பண்ணணும். இப்படி நிறைய வீடுகள் ஒரு சொத்து வாங்குறதுக்கு தேவைப்படும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஜாதகர் சொத்து வாங்குறத பத்தி கேட்டிருந்தார். 13/3/82 3/15 சேலத்துல பிறந்த ஒரு ஜாதகர். லக்னம் கடக லக்னம். அவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்திலே இருக்கார். 4ஆம் இடத்துல குரு இருக்கார். சுபகிரக சேர்க்கை குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் ஆகட்டும், புதன், இவங்கெல்லாம் சுபகிரகங்கிற லிஸ்ட்ல வருவாங்க. இவர் ஜாதகத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை, பாக்யாதிபதி 4ஆம் இடத்துல லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கார். சொத்து வாங்குறத பத்தி தான் கேட்கிறார். 4ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்தா 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடம் மனைவி ஸ்தானத்தில். அப்ப மனைவி பேர்ல சொத்து வாங்குவார். எப்ப வாங்குவார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு நடந்துட்டு இருந்தது சனியினுடைய தசையில ராகுவுடைய புத்தி நடக்கிறது. இவர் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி சனி 3ஆம் இடத்துல இருக்கார். பொதுவா 3ஆம் இடம் சொத்துக்கு விரயத்தை கொடுக்கிற ஒரு இடம், சொத்து வாங்க முடியாத ஒரு அமைப்பு. ஆனா சனி இருக்கிறது செவ்வாய் நட்சத்திரம், பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்துல சனி உட்கார்ந்துருக்கார். இந்த சனியோட யாரு? 5ஆம் அதிபதியே சேர்ந்து இருக்கார். அப்ப மனைவி கிரகத்தோடு செவ்வாய் சேருது. செவ்வாய் தான் பூமி காரகன், கிரக காரகன். 9 கிரகத்துல செவ்வாயினுடைய அமைப்பு வேணும். அப்ப சனி செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கு. ராகுவுடைய புத்தி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ராகு 12ஆம் இடத்துல இருக்கார். குரு நட்சத்திரம், குரு 4ல இருக்கார். இங்க 4ம் 12ம் ராகு மூலமா கனெக்ஷன்ல வருது. அப்ப அவர் கேட்கும்போது நடந்துட்டு இருந்த அந்தரம் புதனுடைய அந்தரம். புதன் அந்தரம் முடிஞ்சு, கேத்து அந்தரம் முடிஞ்சு, சுக்கிரனுடைய அந்தரம் அவரால் சொத்து வாங்க முடியும் அப்படின்னு கொடுத்திருந்தேன். சுக்கிரன் 4 11ஆம் வீட்டுக்கு அதிபதியா வரார் 7ஆம் இடத்துல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாவது சொத்துக்கள் அல்லது லேண்ட் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னா, அப்பாவுடைய சொத்து ஒன்று வச்சிருக்கேன்னாரு. அப்ப அந்த சொத்து வித்து நீங்க இன்னொரு சொத்து வாங்க முடியும். அதையும் மனைவி பேர்ல வாங்கிக்கங்க. 7ஆம் இடம் சுக்கிரன் இருக்காரு. 7 சனி தான் தசை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப மனைவி பேர்ல நீங்க சொத்து வாங்கலாம். அது அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரியில இருந்து சுக்கிரன் அந்தரம் வருது. அவர் அதே மாதிரி ஒரு அப்பாவுடைய இடத்தை இப்ப வித்துட்டு வாங்குற அமைப்புல தான் கேட்டுட்டு இருந்தாரு. 2025 பிப்ரவரிக்கு அப்புறமா அப்படின்னு வரும்போது
அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல அந்த வீடு அவருக்கு அமையும் அப்படின்னு அவர் வாங்குற இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வந்து கேட்கும்போது சனி ராகு சுக்கிரனுடைய அந்தரம் தான் அவருக்கு அடுத்த வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு அந்த சொத்தானது மனைவி பேர்ல அவரும் மனைவியும் சேர்ந்து வாங்கக்கூடிய தன்மையில தான் வந்திருக்கு. ஏன்னா 6க்குடைய குருவும் இங்க உட்கார்ந்துருக்காரு, லோன் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குறார். 6ஆம் வீடு தான் கடன். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை பத்தி பார்க்குறோம். அதுக்கான உதாரண ஜாதகம் இது. ஸோ சொத்து சேர்க்கைங்கிறது எல்லாருடைய ஜாதகத்திலையும் உண்டு. 4ஆம் இடம் பலமாக இருந்து 4ஆம் அதிபதி நமக்கு தசாபுத்திகள் நடத்தும் போது ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்தை கொண்டு வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.